நெல்லையில் பெண் பயணியை தகாத வார்த்தையால் திட்டிய அரசு பேருந்து ஓட்டுநர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லையில் உரிய பேருந்து நிறுத்தத்தில் நிற்காத அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் பேருந்தில் இருந்த பெண் பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பேருந்து ஓட்டுநர் பெண் பயணியை தகாத வார்த்தைகளால் திட்டினார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் தனது வீட்டிற்கு கால் செய்யவே பெண்ணின் குடும்பத்தினர் வந்து அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகவே அரசு பேருந்து ஓட்டுநர் முருகேசன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். என்ன மன்னிக்க வீட்டுக்காரி மௌன கேட்டா நீ சும்மா இருப்பியா? இல்ல வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாரிய பிஞ்சு வரும்? காது கேட்காத செவிட்டு போயெல்லாம் கேட்கல. செவிட்டு போயெல்லாம் கேட்கல. அவரு விசில் எடுத்திருக்காரு. கோவத்துல வார்த்தையை விட்டு மன்னிச்சு கேட்கல. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் போலீசார் கொடுத்த மன உளைச்சலால் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூந்தமல்லி உப்புக்கொள்ளை தெருவைச் சேர்ந்தவர் முருகன். ஆட்டோ ஓட்டுநரான இவர் பூந்தமல்லியைச் சேர்ந்த சசிகலா என்பவரிடம் 6,40,000 ரூபாய் பணம் வாங்கிவிட்டு திருப்பி தரவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக முருகனை விசாரித்த பூந்தமல்லி போலீசார் 10 நாட்களில் பாதி பணத்தை திருப்பி தர வேண்டும் என எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் காவல் நிலையத்திலிருந்து வரும் வழியிலேயே ஆட்டோ ஓட்டுநர் முருகன் மூச்சு திணறி உயிரிழந்தார். குறைந்த நாட்களுக்குள் பணத்தை திருப்பி தருமாறு போலீசார் மன உளைச்சலை ஏற்படுத்தியதே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வருகின்றனர்.